நிரந்தர உறுப்பினர்ல இருந்து தலைவரை நீக்கணுங்கிறதுல பிளான் போடுறாங்க. அப்படி நீக்கணும், அதான் நியாயம். இந்த அன்னைக்கு ஒரு நீதி, அந்த அன்னைக்கு ஒரு நீதின்னு ஏங்க பிரிச்சு பாக்குறீங்க? சோசியல் மீடியால சங்கீதாவை அவதூறு பரப்புறான். இத்தனைக்கும் விஜயோட ஒய்ஃப். நாட்டை ஆளுறேன், நாட்டை திருத்துறேன் அப்படின்னு சொல்லிக் கொள்ற ஒரு தலைவருடைய சுயரூபம் வெளியே வந்துருச்சு. ஜெகதீஸ்வரன் தான் பிரச்சனைக்கெல்லாம் காரணம். ஏன் விஜய் ஜெகதீஸ்வரனை விட்டு வரமாட்டேங்குது? தலைவன் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுல நாய் வளரும், வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஊருக்கு போயிட்டான்னு சொல்லி நாயும் கூட்டிட்டு போவாங்களா? எந்த நாயை சொல்றீங்க? பிரவுன் கலர்ல கையில ஒண்ணு நாயை பிடிச்சிருந்தாருல, த்ரிஷா நாய். ஜெயலலிதாவுக்கு பின்னாடி சசிகலாவுக்கு ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. ஜெகதீஸ்வரனுக்கும் விஜய்க்கும் என்ன உறவு, என்ன தொடர்புன்னு நான் கேட்கிறேன். திமுகவுல துரைமுருகன் ஒருத்தர் பயங்கரம் தக்கு லைஃபா பேசுவார், அந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என் தலைவன் அழுக கண்ணீர் விட்டாதான் அழுகைன்னு கிடையாது, அழுகை அடக்கி வச்சு யூரின் குட்டாலும் அது அழுக. இப்போ ஓபிஎஸ் திமுக சேர்த்திருக்காங்களா வச்சிருக்காங்களா? சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ உங்க தலைவர் நடிகைய சேர்த்துக்கிட்டாரா வச்சுக்கிட்டாரா? சேர்த்து வச்சிருக்காரு. இங்க செங்கல்பட்டு கோர்ட்டுன்னு இல்ல, சுப்ரீம் கோர்ட்டு டெல்லியில வச்சா கூட கேஸ் செல்லாது. இந்த நாமக்கல்ல ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு வீட்டுல போயிட்டு ஒரு பெண்ணு கூட அஃபயர்ல இருந்தாரு சொல்லிட்டு சொன்ன அந்த நியூஸ் வந்த உடனே கட்சி பதவியில இருந்து நீக்கிட்டாங்க. இப்ப விஜயோட ஒய்ஃப் பகிரங்கமா வந்து பொதுவெளியில ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. விஜய்க்கு கட்சி விட்டு நீக்கிறீங்களோ தலைவர் பதவியில இருந்து? இதான் எல்லாம் பிளான் தாங்க, எல்லாம் திமுக. நியாயமா கேட்கிறேன் சார். நியாயமாலாம் இல்ல, எனக்கு தெரியும். எல்லாருமே புசிங்கிற ஒரு ஆளும் வந்து வேற ஒரு கட்சியில இருந்து வந்தவன், ஆதவர்ஜுனாங்கிற ஒரு ஆளும் வேற ஒரு கட்சியில வந்தவன். ஆமா, எங்க கட்சியில இருக்கிற அத்தனை பேரும், சிடி நிர்மல்குமார், எல்லாருமேங்க வேற ஒரு கட்சியில இருந்து வந்தவன். எல்லாரும் வந்து ஒன்னா நின்னு தலைவனை தூக்கி எறிஞ்சிட்டு இவங்க தலைவன் ஆகணுங்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. இந்த சூட்சமம் தெரியாதா? அதுக்காக தான் பழிய போட்டாங்களோ? கூட இருக்கிறவங்க தான் பழிய போட்டிருக்காங்க. ஏடிஎம்கேல தானே ஓபிஎஸ் இருந்தாரு, இப்ப ஏடிஎம்கேல இருக்காரு. என்ன திட்டம் போட்டு தூக்கி போட்டானுங்க? ஏடிஎம்கேல தானே சசிகலா அம்மா இருந்தாங்க, ஏடிஎம்கேல தானே டிடிவி இருந்தாரு. இவங்கள்ட்ட பணம் இல்லையா? என்ன இல்ல, இபிஎஸ் சதி செஞ்சு தூக்கி போட்டாரு. புரியுதுங்களா? அப்ப புரியுதா எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு? அப்ப டிவி எங்க தலைவனை தூக்கி வெளியில தூக்கி போடுறதுக்கான அத்தனை பிளான் நடந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் யார் சார் தலைவரா வருவா? ஒருவேளை உங்க தலைவரை தூக்கி போட்டா ஓபிஎஸ். ஓபிஎஸ் திமுக போய் சேர்ந்துட்டாரு. அவர் எப்படி திருப்பி? திமுகவோட திட்டம் தானே இது. எது? டிவிகேல உங்க தலைவரை தூக்கி போடணும் வெளியே. அதான் உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஓபிஎஸ் கொண்டு போய் பூங்கத்தை கொடுத்தாருல, ஆமா, கொடுக்கறப்ப அதை பாத்தீங்களா? பாக்கலையே, என்னாச்சு? பூ எதுனா அழுகி போயிருந்ததா? பார்க்கல, பூவு அழுகி போயிருந்ததாவா? இந்த பொக்கையில பூ எதுனா அழுகி இருந்ததானே? நான் சைலண்டா பேசணுங்கிற சார். அந்த பொக்கையில பாத்தீங்களா கேட்டீங்க, ஒண்ணு எனக்கு தெரியல. அந்த பொக்கையில அத சொல்லலைங்க. அவர் குடுக்கறப்ப அந்த கைய பாத்தீங்களா? அவர் கைய பாத்தீங்களா? அந்த கையில கருப்பு கயிறு கட்டியிருந்தாரா? ஆமா. அதுக்கு பக்கத்துல சிகப்பு கயிறு கட்டியிருந்தாரா? அதுக்கு பக்கத்துல மஞ்ச கயிறு கட்டியிருந்தாரா? இப்ப கருப்பு சிவப்பு டிஎம்கேக்குள்ளார போயிட்டாரு. அங்க இருந்து அப்படியே வெளியில வந்து எங்க கட்சிக்கு எது சிகப்பு மஞ்சள் வந்துருவார். சார், சாமி கயிறு கட்டுறதுக்கெல்லாம் ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறீங்க. சாமி கயிறா? இது திட்டம் போட்ட பிளான். சீரியஸா. இப்போ டிவிகேல இருந்து எப்படி நாமக்கல் மாவட்ட செயலாளர் பதவியை பறிச்சாங்களோ அது போல டிவிகேல உங்க தலைவர் பதவியை பறிச்சுட்டு ஓபிஎஸ் டிவிகே நிரந்தர உறுப்பினர்ல இருந்து தலைவரை நீக்கணுங்கிறதுல பிளான் போடுறாங்க. அப்படி நீக்கணும், அதான் நியாயம். ஒரு மாவட்ட செயலாளருக்கு நீங்க என்ன பண்ணீங்களோ, ஒரு பெண்ணுக்கு துரோகம் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியா நடவடிக்கை எடுத்தீங்களா? அதே தானே தலைமைக்கும் சேரும். அப்ப விஜய் நீங்க அடிப்படை உறுப்பினர் இருந்து தூக்கணும். பொண்டாட்டிக்கு துரோகம் செஞ்சிருக்கிறாரு, ஏன் செய்ய மாட்டீங்க? அதாவது நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, அரசன் அந்த புறத்துல சந்தோஷமா இருக்கிறத எட்டி பார்த்த சாதாரண குடிமகன் அவதூறு பரப்புனா அது தப்பு, தெரியுமா? அந்த புறத்துல அரசன் எதோனா பண்ணலாம், பொது வெளியில வந்து பண்றதுதானே இவ்வளவு பெரிய பிரச்சனை. அந்த புறத்துல பண்ணியிருந்தா பிரச்சனை கிடையாது. எது பேசுறாலும் பதில் பேசணும்.
நியாயமா பேசுறேன். இது நியாயமா? ம். ஆ? உங்க தலைவருடைய சம்பவம் 4 ஹலோ, இந்த அன்னைக்கு ஒரு நீதி, அந்த அன்னைக்கு ஒரு நீதின்னு ஏங்க பிரிச்சு பாக்குறீங்க? 2 அணியும் ஒண்ணுங்கிற எங்களுக்கு ஒரு மனநிலை இருக்குல்ல, அது மாதிரி ஏன் உங்களுக்கு வர மாட்டேங்குது? சார் எங்களுக்கு எதுக்கு வரணும்? உங்க அண்ணிங்களுக்குள்ளே சண்டை நடக்குதே. எங்களுக்கு வந்தா என்ன, வராகட்டி என்ன? சங்கீதா அணி ஒத்துக்க மாட்றாங்க. ஆனா உங்களுக்கு இன்னொரு அணி தான் வேணும்ன்றீங்க. ஒரு சிலர் 2 அணியும் வேணும்ன்றீங்க. அவங்களும் ஒரு பெண்ணு தானே. இன்னும் சொல்ல போனா சோசியல் மீடியால சங்கீதாவை அவதூறு பரப்புறாங்க. இத்தனைக்கும் விஜயோட ஒய்ஃப். அவங்களுக்கே அந்த கதினா சாதாரண ஒரு பெண் என்ன கதி போடுவாங்க? தெரியுதா? ஊடகம் ஒரு விபச்சார புரோக்கர்னு. அது டிவிகே ஊடகம் மட்டும்தான். அவதூற பரப்புறது டிவிகே ஊடகம் மட்டும்தான். எல்லா ஊடகத்தையும் நீங்க சொல்லிடக்கூடாது. டிவிகே சோசியல் மீடியால தான் சங்கீதாவை அவதூறு பரப்புறாங்க. எது எங்க தலைவன் தப்புங்க? சார் உண்மை சார். ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அப்படி பண்ணாரா? ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் பண்ணாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அப்ப புதிய தலைமுறை பண்ணுதா? புதிய தலைமுறை டிவிக்கில தான் இருக்குதோ. தலைவன் ஒண்ணுக்கு போறாரு, ம். தலைவன் டாய்லெட் போறாரு, ம். தலைவன் வெளியில வர்றாரு, தலைவன் நகை வெட்டிக்கிட்டு இருக்காரு, தலைவன் காரை வீல காத்தடிச்சிட்டு இருக்காங்க, இப்படிங்கிறது வரைக்கும் அப்டேட் கொடுத்தது அவனுங்க தானே. ஓ, அப்போ மெயின் சோர்ஸ் ஃபுட்டேஜ் எல்லாம் உங்ககிட்ட இருக்குமோ? மெயின் சோர்ஸா? ம். புரியல. அன்னைக்கு அந்த லைவ் விளையாடிச்சாங்கன்னு சொல்றீங்களா, அந்த மெயின் ஃபுட்டேஜ் சொல்றேன். இல்லைங்க, உங்க மனசுல என்னதாங்க நினைச்சு ரொம்ப ரொம்ப ஓப்பனா கேக்குறேன். சார் நீங்க நானும் வந்து ஒரு பேசுன்னு வர வச்சீங்க, என்ன புரியுதுங்களா? ஒரு குடும்பத்தோட பிரச்சனைய பொது வழியில பேசுறதே தப்பு. சார் அது வீட்டுக்குள்ள நடந்த பிரச்சனை இல்லை சார். யாரும் வந்து கேட்க போறது இல்லை. பொது வெளிக்கு வந்துருச்சு. நாட்டை ஆளுறேன், நாட்டை திருத்துறேன் அப்படின்னு சொல்லிக் கொள்ற ஒரு தலைவருடைய சுயரூபம் வெளியே வந்துருச்சு. இதுக்கு ஒரு குரல் கொடுங்கன்னா குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு விஜய். நான் கேக்குறேன், ம். இங்க எவன் நல்லவன்? ம். ஒருத்தனை சொல்லுங்க, இவர் நல்லவர் அப்படின்னு ஒருத்தனை சொல்லுங்க. ம். இங்க யாரும் நல்லவர் கிடையாது சார். ஆனா உங்க தலைவர் ஏன் நல்லவர் மாதிரி நடிக்கிறாரு? ஒத்துட்டு போக வேண்டியதானே, அயோக்கியன் அப்படின்னு ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு? அதுதான் இங்க பிரச்சனை. எல்லாரும் ஒத்துக்கிறாங்க நான் நல்லவன் கிடையாது. ஆனா விஜய் நான் நல்லவன், என்னை நம்பி ஆட்சி விடுங்க, எனக்கு ஓட்டு போடுங்க, நான் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறேன், பெண்களை பாதுகாக்கிறேன், நான் நாட்டை திருத்துறேன் அப்படின்றாரு. சொந்த குடும்பத்தையும் முதல்ல ஒழுங்கா காப்பாத்திக்க தெரியல, பொண்டாட்டிக்கு துரோகம் செய்யாம இருக்க முடியல. இவர் எங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு, சம உரிமை கொடுப்பாரு? கேள்வி கேட்க தோணல எனக்கு. அதான் நல்லா சீரியஸா வாங்கின காசுக்கு மேல வேலை பார்க்குறீங்க. ம். திமுக காரனோட சதி எந்த அளவுக்குன்னு தெரியுதா? ம்? எவ்வளவு நியாயமா பேசணுமோ அவ்வளவு நியாயமா பேசுறீங்க. எல்லாரும் தான் தப்பு பண்றோம். ம். ஆனா எதுவுமே வெளியே வரல. ஆனா உங்க தலைவர் தப்பு பண்றாரு, வெளியே வருது. ம். தப்ப காட்டி கொடுக்கறது யாரு? யாரு யாரு? யாரு? திமுகவா? அப்புறம் காட்டி கொடுக்கிற புத்தி ஆரம்ப காலத்துல இருந்து. அப்போ கூட்டி கொடுக்குற புத்தி டிவி கேக்கு. நீங்க தானே சொன்னீங்க நாங்க கூட்டி கொடுப்போம்னு. ஹலோ, நாங்க கூட்டி கொடுப்போம்னு சொன்னது ம். பணம். அதை தான் சார் நானும் சொன்னேன். நீங்க ஏன் அப்படி அங்கேயே போறீங்க? சரி, நான் கேட்கறது என்னன்னா, ஜெகதீஸ்வரன் தான் பிரச்சனைக்கெல்லாம் காரணம். ஏன் விஜய் ஜெகதீஸ்வரனை விட்டு வரமாட்டேங்கிறாரு? தலைவன் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? ம். இது புது நியூஸா இருக்கு சார். இருக்குல்ல. ஆமா, சங்கீதா வந்து ஒரு நடிகை மேலதான் குற்றச்சாட்டு வச்சாங்க. ஜெகதீஸ்வரனை விஜய் கல்யாணம் பண்ணியிருக்காருன்னா புது நியூஸ். பிரேக்கிங் அடிச்சு விடுங்கப்பா, நியூஸ் புதுசா சொல்றாரு சாரு. இது எப்போ சார் நடந்தது? எதிர்பார்க்குறீங்களா? எதிர்பார்க்கறேனா? அதான். அப்ப இது உண்மை இல்லையா? இல்லைங்க, என்ன தாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? சார் நான் கேட்கறது சிம்பிளான கொஸ்டின். பொண்டாட்டி விட்டு போறாங்க, அப்பா அம்மா விலகுறாங்க, பெத்த புள்ளைங்களும் விலகுறாங்க. ஏன் ஜெகதீஸ்வரனை இவரு விட்டு விலக மாட்டேங்கிறாரு? ஒரு விஷயம், ம். வீட்டுல நாய் வளரும். ம். வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் ஊருக்கு போயிட்டான்னு சொல்லி நாயையும் கூட்டிட்டு போவாங்களா? ம். நாயை வீட்டுல விட்டு போவாங்கல்ல? எந்த நாயை சொல்றீங்க? எந்த நாய? ம். எங்க தலைவர் பிரவுன் கலர்ல கையில ஒண்ணு நாயை பிடிச்சிருந்தாருல, த்ரிஷா நாய். த்ரிஷா நாயா?
த்ரிஷா உங்களுக்கு நாயா? சார் த்ரிஷாவோட நாய், அதை சொன்னேன். நீங்க கோத்து விட்டு போயிடாதீங்க போற போக்குல. சீரியஸாங்க, ரொம்ப புரிதல் ரொம்ப தப்புங்க. சார் ஒருத்தன் வார்த்தை என்ன பேசுறான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க. ம் புரியுதுங்களா? புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வார்த்தை பேசுறது சரியான்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. ம் ஆனா உங்க தலைவர் பேசுறதே இல்ல, புரிய மாட்டேங்குது. ஏன் தலைவர் ம் ஜெகதீஷோட இருக்காரு அப்படின்னாருன்னா நீங்க என்ன மாதிரி வைக்கிறீங்க? அவருக்கு என்ன மாதிரி கனெக்ஷனு ம் அப்படிலாம் எப்படிலாம் பாக்குறீங்க? சார் இப்போ உதாரணத்துக்கு ஜெயலலிதா அப்படின்ற ஒரு ஆளுமை இருந்தாங்க. ஆனா சசிகலாவை விட்டு அவங்க கொடுக்கவே இல்லை. எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்கல. ஸோ ஜெயலலிதாவுக்கு பின்னாடி சசிகலாவுக்கு ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு தொடரா இது வரைக்கும் பேசிட்டு வராங்க. அது போல ஜெகதீஸ்வரனுக்கும் விஜய்க்கும் என்ன உறவு, என்ன தொடர்புன்னு நான் கேட்கிறேன். ஏன் குடும்பமே பிரிஞ்சு போற அளவுக்கு ஜெகதீஸ்வரனை வச்சுக்கணுமா விஜய்? குடும்பத்தை விட ஜெகதீஸ்வரன் முக்கியமா? என் கேள்வி சிம்பிளான கேள்வி. இதுக்கு பதில் சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டேன்றீங்க. ஜெயலலிதா இறந்து போயிட்டாங்கல்ல, ம் இப்பயாவது அந்த ரகசியம் என்னன்னு சொல்லலாம்ல? சொல்லலையே. இது வரைக்கும் எவனாவது கண்டுபிடிச்சிருக்கானா? இல்ல இப்போ கூட சசிகலா அம்மா மேடை போட்டு பேசுனாங்களே, அதை பத்தி சொன்னாங்களா? இல்ல சொல்லல. ஆ? சொல்லல. இதெல்லாம் அவங்க சொல்லுங்க. வந்து சொல்லியிருக்காங்க, எங்களுக்குள்ள இருக்கிற உறவு அக்கா தங்கை உறவு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனா விஜய் அது கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. என்ன அப்போ சொல்லலைன்னா புருஷன் பொண்டாட்டி உறவா? சார் புரியல. அதுக்கு நான் சொல்லல சார். விஜய் ஏங்க, ஒரு ஆண் இன்னொரு ஆணுடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பது எப்படி நீங்க தவறா? அது குடும்பம் பிரிஞ்சு போற அளவுக்கு இருக்கணுமா நான் கேட்கிறேன். இப்ப நீங்க கூட ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்றீங்க, ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க. குடும்பம் முக்கியமா ஃப்ரெண்டு முக்கியமான்னு வரும்போது என்ன முடிவு எடுப்பீங்க? குடும்பம் அப்படின்றதான் நீங்க முடிவு எடுப்பீங்க. ஆனா விஜய் குடும்பம் எனக்கு வேண்டாம், அப்பா அம்மா எனக்கு வேண்டாம், பொண்டாட்டி வேணாம், பெத்த புள்ளைங்க வேண்டாம், ஜெகதீஸ்வரன் மட்டும் போதும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏன் எங்கங்க வேணான்னு சொன்னாரா? எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது வேணான்னு சொன்ன? சார் எல்லாம் ஏங்க, பிரிஞ்சு please போயிட்டாங்க சார். பிரிஞ்சு போனது ஏங்க, ம். உங்க வீட்லயும் உங்க தம்பி எல்லாம் இருக்காரா? ம் கல்யாணம் பண்ணி கூட வச்சிருக்கீங்க, ம் தனி கொடுத்தம் போல. ம் ஆ? என் பொண்டாட்டி எதாவது ஒண்ணு தனி கொடுத்தேன் போகலையே. என் தம்பி தான் அண்ணனை தான் தனியா கொடுத்துன்னு போக சொல்லியிருக்கேன். பொண்டாட்டி கூட தானே இருக்குது. அது போல விஜய் ஏன் ஜெகதீஸ்வரனை ஒதுக்கி வைக்கல? இன்னைக்கு அவங்க ஒய்ஃபு கூட இருக்கிறாங்களா? விஜய் கூட இருக்கிறாங்களா? அவங்க புள்ள இருக்கிறாரா? அவங்க பொண்ணு இருக்குதா? அவங்க அப்பா அம்மா இருக்கிறாங்களா? ஆரம்பத்திலே சொன்னேன்ல, ம் மக்கள் பணி செய்யறதுக்காக ஒருத்தன் வர்றப்ப குடும்பத்தை பார்த்துக்க முடியல. ம் புரியுதுங்களா? ம் அதனால பிரச்சனை வர்றப்ப குடும்பமா மக்களா அப்படிங்கிறப்ப மக்கள் தான் முன்னால தெரியுறாங்க, குடும்பம் பின்னால தெரியுது. மக்களா நடிகைன்னு வரும்போது நடிகை தான் முன்னாடி இருக்கு, மக்கள் பின்னாடி தெரியுறாங்க விஜய்க்கு. புரியல. இல்ல குடும்பமா மக்களான்னு வரும்போது குடும்பம் பின்னாடி இருக்குது, மக்கள் முன்னாடி இருக்கிறாங்க. மக்களா நடிகைன்னு வரும்போது நடிகை முன்னாடி இருக்காங்க, மக்கள் பின்னாடி இருக்காங்க விஜய்க்கு பின்னாடி. தமிழருவி மணியன் உட்காந்து பாடம் கேட்டுட்டு வந்தீங்களா? ஏன் திமுக ஏன் இல்ல இப்படி பேசுறீங்க? நீங்க பேசுறத வச்சு நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க நியாயமா பேசுறீங்கன்னு இன்னைக்கு நினைச்சு பேசுறீங்க. அதே நியாயமா நான் பேசுறேன். அதுக்கு பதில் வர மாட்டேங்குது உங்ககிட்ட. திமுகவுல துரைமுருகன் ஒருத்தர் ம் பயங்கரம் தக்கு லைஃபா பேசுவாரு. ம் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஆ? இதெல்லாம் பேச்சா? ஒரு நேர்மை வேணாம்? அந்த நேர்மையா விஜய்க்கு இருக்க மாட்டேங்குது. எனக்கு இன்னொரு சந்தேகமும் வருது. 2 நாளைக்கு முன்னாடி உங்க கழகத்துல இருந்து ஒரு அறிவிப்பு வருது. யாரும் டிவி நிகழ்ச்சிகளை போய் பேசாதீங்க, கலந்துக்காதீங்க, சோசியல் மீடியா, யூடியூப் எதுலையுமே வந்து பேசாதீங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்தது. இதனால தானோ கையங்களுமா மாட்டிக்கிட்டோம், இதை வச்சு நம்மளை மடக்குவானுங்க, நம்மளை கேள்வியா கேட்டு துருவானுங்க, நம்ம தொலைச்சி எடுத்துருவானுங்க, அதுக்காகவே போய் விவாதங்களை நிகழ்ச்சிகளை கலந்துக்காதீங்க, பேட்டி கொடுக்காதீங்கன்னு சொல்லி முன்னாடியே தெரிஞ்சுதான் அறிவிப்பு வந்ததோ? ஒரு விஷயம், ம் எங்க தலைவன் மேடையில அழுதாருன்னா பொய்யா அழுகிறாருங்கிறீங்க. ம் அதே நல்லக்கண்ணு ஐயாவோட சாவுல நின்னு அழாம பார்த்துட்டு வந்தா ஏன் அழுவலைன்னு கேக்குறீங்க. ஏன் அழுவல? ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடலையே. அவ்வளவு கல்லஞ்சக்காரரா விஜய்? எப்பேற்பட்ட மனுஷன், தியாகி. ம்? ம் புரியல. எவ்வளவு பைத்தியக்காரன் நிலையில எல்லாம் நீங்க இருக்கீங்க தெரியுதா? யாரு? நாங்க பைத்தியக்காரத்தனமா? நீங்க செத்தா அழுவணும்னு எவன் சொல்லி கொடுத்தான்? சார் அது ஒரு மரபு சார். ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரலையே சார். ஆமா உங்க தலைவருக்கு வராது. 41 பேரை கொன்னுட்டு கல்லெஞ்சக்காரரா ஓடி வந்தவர் தானே, அவருக்கு எங்க அழகு வரும்? நாங்க எதிர்பார்த்தது தப்புதான்.
கோவம் வருதுல்ல உண்மையை கேட்டோன்னையும்? நான் பல தடவை சொல்லியிருக்கேன், ம் என் தலைவன் அழுத கண்ணீர் விட்டாதான் அழுகைன்னு கிடையாது. அழுகையை அடக்கி வச்சு யூரின் குட்டாலும் அது அழுக. யூரின் போனா அழுகையா? எப்படி? அதான் ஐம்புலன்னு அடக்கி வச்சவனுக்கு தெரியும் ம் அடக்கி வைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு. அதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா கேக்குறீங்க அழலையே அப்படின்னு. யூரின் அடக்கி வச்சிருந்தோம்னா என்னென்ன பாதிப்புகள் வரும் தெரியுமா? ம் ஆ? என்ன பாதிப்பு வரும்? கிட்னி பிரச்சனை வரும். அவ்வளவு கண்ணீரையும் அடக்கி வைக்கிறப்ப ம் உடம்புல ஒவ்வொரு பார்ட்டும் வீணா போகும். ம் அவ்வளவு சோகத்தை அடக்கி வைக்கிறதுனாலதான். யாருக்காக இவ்வளவு சோகத்தை அடக்கி வைக்கிறார்? யாருக்காக? இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் தமிழ் மக்கள் இப்போ அனாதையா இருக்காங்களே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. அதாவது நல்ல கண்ணையா சாவுக்கு போயிட்டு ஏன் ஒரு சொட்டு கண்ணீர் விடல உங்க தலைவர் அப்படின்னு கேட்டேன். இதுக்கு அடக்கி வச்சா யூரின் போவாரு, நாட்டு மக்கள் இப்படி எல்லாம் போய் சுத்திட்டு வரீங்க. ஒரு ஒரு சின்ன கொஸ்டின், ஏன் ஒரு சொட்டு கண்ணீர் விடல? நடிக்கிறாருல, 41 பேரை கொண்டுட்டு வந்துட்டு ஒரு வீடியோ போட்டாரு, அதுலயும் கண் கலங்கி அழுதாரு, நடிச்சாரு. அதே போல வேலூர் மாவட்டத்துல பேசும்போது கண் கலங்குற மாதிரி நடிச்சாரு. இங்கேயும் ஒரு ஆக்டிங் பண்ணிட்டு வந்திருக்கலாமே, ஏன் பண்ணல? அதான் ஒரு நடிகன் நாட்டு மக்களுக்காக சேவை செய்யணும் வந்து நின்னா அங்கேயே நடிக்கிறான். எல்லா நேரத்திலும் நடிக்கணுங்கிறதே எதிர்பார்க்கறீங்கல்ல. ம் ம்? திருத்தவே முடியாது. விஜயவா? ஹலோ, ம் உங்களையும் உங்களை போல ஆட்களையும் ஒரு காலத்திலும் திருத்த முடியாது. திமுக காரங்களோட முட்டாள்தனத்தை பாத்தீங்களா? ம் ஆ? ஒரு சிஎம்மா வாழ்ந்த மனுஷனை கூட்டிகிட்டு வந்து ஆ? வச்சுக்கிறீங்க. வச்சுக்கிறாங்களா? ஓபிஎஸ் சேர்த்துக்கிட்டாங்க சார். ஓ, நான் என்ன சொன்னேன்? வச்சுக்கிட்டாங்கன்னு நீங்க. ஆ, வச்சுக்கிறதுக்கும் சேர்த்துக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசமோ? ஆமா. இப்போ உங்க தலைவர் யாருன்னா நடிகையோ நடிகைகளோ கட்சியில சேர்த்துக்கிட்டா அது வேற. இப்போ சங்கீதா சொன்ன மாதிரி ஒரு நடிகைய கூட தொடர்புல இருக்கிறாரு அப்படின்னா அது வச்சுக்கிறது. சேர்த்துக்கிறது வேற, வச்சுக்கிறது வேற. ஆமா. ஆ, இப்போ ஓபிஎஸ் திமுக சேர்த்திருக்காங்களா வச்சிருக்காங்களா? சேர்த்துக்கிட்டாங்க. ஆ, இப்போ உங்க தலைவர் நடிகைய சேர்த்துக்கிட்டாரா வச்சுக்கிட்டாரா? என்ன பதில் வர மாட்டேது? நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னல, நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லல, ஏன் சொல்ல மாட்டீங்க? இது கேள்வியா? நீங்க என்ன கேள்வி கேட்டீங்களா சார்? ஓபிஎஸ் திமுக வச்சுக்குதா சேர்த்துச்சான்னு கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். விஜய் அந்த நடிகையை வச்சுருக்கிறாரா சேர்த்துக்கிறாரா கேட்டா சொல்லணும்ல, ஏன் சொல்ல மாட்டீங்க? ம், சேர்த்து வச்சிருக்காரு. சேர்த்து வச்சிருக்காரா? ஆமா. எப்ப கட்சிக்குள்ள சேர்த்தீங்க, எப்ப வச்சுக்கிட்டீங்க? இல்லங்க, என்ன புரியல சார், நான் இப்பதான் டெஃபினேஷன் கொடுத்தேன், சேர்க்கறதுனா என்ன வச்சுக்கிறதுனா என்னன்னு. நீங்க ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றீங்களா? சேர்த்து வச்சுக்கினுங்கிறாருன்னா அப்ப அந்த நடிகை வந்து டிவிகே உடைய உறுப்பினரா இருக்கிறாங்களா? நீங்க கேட்கறது மாதிரி இருந்தா என்ன பண்ணுவீங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம். ஆ. சங்கீதா என்ன பண்ணுவாங்களோ அதை செஞ்சிருவாங்க. அப்ப உங்களுக்கு சம்பந்தம் இல்லைல்ல? சார், எங்களுக்கு சம்பந்தமே இல்ல சார். அப்ப இருக்கலாம்ல, ஏன் இருக்க மாட்டேங்குது? விஜய் அப்படி இருந்திருந்தாருன்னா இப்ப பொதுவெளிக்கு வந்திருக்காதுல்ல. ஏன்னா அந்த அம்மா சொல்றாங்க, சங்கீதா என்ன சொல்றாங்கன்னா, 2-3 வாட்டி சமாதான பேச்சுவார்த்தைக்கு நாங்க கூப்பிட்டோம், விஜய் அணுகணும், விஜய் வரல, வராத பட்சத்துலதான் இன்னைக்கு நான் கோர்ட்டு படி ஏறி இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. கோர்ட்டு படி ஏறதுக்கு முன்னாடியே விஜய் கூப்பிட்டு வச்சு பேசி ஒரு சமாதான முடிவு எடுத்திருக்கலாம்ல, ஏன் எடுக்கல? இப்ப விஜய்க்கு வந்து விருப்பம் இல்லையா என்ன? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒரு விஷயம், அவங்க லண்டன் சிட்டிசன் தெரியுமா? தெரியும். தெரியும். இங்க செங்கல்பட்டு கோர்ட்டுன்னு இல்ல, சுப்ரீம் கோர்ட் டெல்லியில வச்சா கூட கேஸ் செல்லாது. ஏன்? லண்டன்ல நடக்க வேண்டிய கேஸ இந்தியாவுல போட்டா செல்லுமா? விஜய் எங்க இருக்காரு? விஜய் எங்க இருக்காரு? லண்டன்ல இருக்காரு. அவர் எந்த சிட்டிசனு? பனையூர்ல தானே இருக்காரு. அவர் மேலதான் கேஸ கொடுக்குறது. அவர் எங்க இருக்கிறாரோ அங்கதானே கொடுக்க முடியும். ரொம்ப அறிவாளித்தனமா. அதான் திமுக காரன் நிறைய வக்கீல் வச்சிருக்கானுங்கன்னு சொன்னாங்க.
திமுக காரங்க நல்லா படிச்சிருக்கிறாங்க, தாவேக்கால ஃபுல்லா தற்குறியா இருக்கிறாங்க. படிச்சதுக்கு பேசுறீங்க. ம். அதான் உங்களை எல்லாம் படிக்க வச்சேன் பாருங்க. அதான் இந்த திமுக தான். காமராஜர் வந்து பெரிய அபத்தமான ஒரு விஷயத்த பண்ணி விட்டு போயிட்டார். அதான் இந்த பெரியார் இருக்கார, அவரு வந்து பெரிய அபத்தமான விஷயங்கள்லாம் பண்ணதுனால ம். நீங்களாம் இப்படி பேசிட்டு கிடக்குறீங்க. ஆமா, படிக்காத சமுதாயமா வச்சிருந்தீங்கன்னா இப்படி பேசுவீங்களா? அதுதான் சொன்னதை இப்போ கேட்டுக்கிட்டு போயிட்டு இருந்திருப்பீங்க. அதுதான் இப்ப விஜய் அதுதான் எடுத்துட்டு வர்றாரு. எல்லாரையும் நான் சொல்றதுதான் இந்த ஜெனரேஷன் பசங்க எல்லாம் அப்படிதான் கொண்டு வராரு. நான் சொல்றதை கேளுங்க, என்ன மாதிரி இருங்க, என்ன மாதிரி நடங்க. அது நல்லது தானே. அதுதான் அப்படியே மக்கள் வந்து நாம முட்டாளா என்ன போயிடும். சொன்னோமோ அதை கேட்கிற மக்கள் இருந்தா தானே நாடும் நாட்டு மக்களும் நல்லா இருப்பாங்க. முட்டாளா போவாங்க. எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க.